அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானி சாகர்ல ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சாக்கடை அடைப்புல ஒரு மூடி மட்டும் போட்டிருக்காங்கங்க. அதாவது நமது ரத்த உறவான ஈழத்தமிழர்கள் வந்து அந்த சாக்கடை மூடிய போட்டிருக்காங்க. அந்த இத போடக்கூடாதுன்னு சொல்லி தமிழகத்தைச் சேர்ந்த கியூ பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. அந்த காவல் அதிகாரி வந்து மிரட்டியிருக்காரு. "நீ அந்த சாக்கடை மூடிய நீ எடுக்கல அப்படின்னா இந்த வீட்ல நீ உன்னால இருக்கவே முடியாது. வீட காலி பண்ணி வெளிய உட்கார வச்சுருவேன்" அப்படின்ற மாரி மிரட்டியிருப்பாப்புல போல. நம்ம இந்த அரச பார்த்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க பீகார் மாநிலம் எல்லா மாநிலத்திலும் இருந்து வரக்கூடிய வடவர்கள், வடக்கன்ஸ் அவங்க வந்து இங்க தங்கி வாக்குரிமை, ஓட்டுரிமை எல்லாம் வாங்கி குடுக்குற இந்த தமிழ்நாடு அரசு, மாநிலத்தில மத்தியில இருக்க பாஜக அரசு 2 பேரும் சேர்ந்து, நீங்க வடக்கனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறீங்களே, எங்க ரத்த சொந்தமான இந்த இருக்க இலங்கையிலிருந்து வந்த ஈழத் தமிழர்களுக்கு ஒரு சாக்கடை மூடிய கூட போட உரிமை இல்லையா? அப்படின்னு தான் கேட்க வேண்டியது. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற அரசு ஈழத்தமிழர்களுக்கு அதாவது 2 தலைமுறையா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு கூட குடுக்கல. வாக்குரிமை கூட குடுக்கல. ஆனா, இங்க வந்த வடக்கன் வந்த 1 வருஷத்துல ரேஷன் கார்டு வாங்குறான், ஆதார் கார்டு வாங்கி ஆதார் கார்டு வந்து மத்திய அரசோடது. ரேஷன் கார்டும், ஓட்டுரிமையும் இந்த தமிழக அரசு ஏன் குடுக்குது அப்படின்னு தான் கேட்கிறோம். அப்ப இந்த தமிழக அரசு தமிழனுக்கான அரசு கிடையவே கிடையாது. இதுலருந்து நல்லா புரிஞ்சுக்கிறேன்னா தமிழ், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு, நாங்க தான் இந்த மண்ணையும், மக்களையும், மொழியையும், இனத்தையும் காக்குறோம் அப்படின்ட்டு, நம்மள இவ்வளோ நாளா முட்டாளா ஆக்கிக்கிட்டு, இந்த அரசு ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா இருக்கட்டும், இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தாரை எல்லாம் வாழ வச்சுட்டு, இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாத்தையும் சாவடிக்க தான் பாக்குது. நம்ம இளைஞர்கள் தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இத்தனை தடவை நம்ம அம்மா, அப்பா எல்லா பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே. சரி, ஈழத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அங்கிருந்து நம்ம மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டார்கள். அவங்க வந்து இங்க அகதியா வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அதோட 2 ஒரே மொழி பேசுற இவங்க தான் நாங்க. அதாவது அங்க ஈழத்திலயும் தமிழ் தான் பேசுறாங்க. இங்க தமிழ்நாட்டிலயும் தமிழ் தான் பேசுறாங்க. அங்க வந்து நம்ம மக்கள எல்லாம் கொண்டுட்டாங்க. ரத்த உறவா இருக்கிற நம்ம இடத்த தேடி வந்திருக்காங்க அவங்க. அப்ப நம்ம இடத்த தேடி வந்தவங்களுக்கு நம்ம தானே முன்னுரிமை குடுக்கணும். நம்மளே அவங்கள ஒரு அடிமையா வச்சிருந்தா, அவங்க எங்க போவாங்க? இங்கருந்து வெளிநாட்டுக்கு நெறைய ஈழத்தமிழர்கள் போயிருக்காங்க. அங்கேயெல்லாம் அவங்களுக்கு கிரீன் கார்டே குடுத்து கூட தங்க வச்சிருக்காங்க. ஆனா, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இன்னும் அவங்க சோத்துக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு இந்த தமிழ்நாடு அரசா வச்சிருக்கு. மாசம் மாசம் காசு குடுக்குது. ஆனா, வெளிய கூட அவங்களால முடியாது. ஒரு வேலைக்கு கூட முடியாத அளவுக்கு இந்த தமிழ்நாடு அரசு அவங்கள ஏதோ கொலைகார கும்பல் ஏதாவது என்ன தீவிரவாதி போல இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களவே படுத்துறத மிக மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா, ஏன் இந்த நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனம், மொழி அதாவது இனம் இருந்தா தான் மொழி வரும். சாரி, மொழியிலிருந்து தான் இனம் வரப்போகுது. ஏன்னா நம்ம மொழி அழிஞ்சிருச்சு அப்படின்னா இனம் அழியும். இனம் அழிஞ்சுச்சு அப்படின்னா தமிழர்கள் என்ற ஒற்றுமையும் இருக்க தமிழர்கள் ஆகிய நம்மளே இருக்க மாட்டோம். சரிங்களா? ஆனா இவன் பிரிவினைவாதம் பேசுவேன். டேய், நீங்க தான் மாநில வழியா, மொழி வழியா மாநிலம் பிரிச்சுட்டீங்கல்ல. அப்புறம் என்ன பிரிவினைவாதம் பேசுற? கர்நாடகாவுல கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க. நம்ம மலையாளம் பேசுறவங்க வந்து கேரளானா மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க. ஆந்திரானா தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. பீகார்னா எல்லாம் ஹிந்திக்கார பசங்க இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க தமிழே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏன்டா எரியுது? ஏன் எரியுதுன்னு தான் கேட்கிறேன். அப்ப தமிழ்நாட்டுல எங்க ரத்த சொந்தமா இருக்கிற உறவுகளா இருக்கிற ஈழத் தமிழர்கள்னா உங்களுக்கு ஏன் எரியுது? எங்க தமிழர்களை குடிக்க வச்சு அழிச்சிட்டீங்க. ஆனா இன்னும் அதுவும் பத்தாதுன்னு எங்களை நாடி வந்த ஈழத் தமிழர்களை நீங்க ஏன் இன்னும் அடிமையா வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு ஓட்டுரிமைய கூட ஏன் இன்னும் குடுக்கல? ஒரு ரேஷன் கார்டு குடுக்க உங்களுக்கு ஏன் இந்த இவ்வளோ தயக்கமா இருக்கு? ம். நீங்க தானே தமிழனுக்கான அரசு, இந்த தமிழ்நாடு வந்து தமிழருக்கான அரசு அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன டேஸுக்கு நீங்க வடக்கனுக்கு 6,00,000 பேருக்கு ஓட்டுரிமை குடுத்தீங்க?
அந்த ஓட்டுரிமையை எதிர்த்து அதாவது சொல்லாம இப்ப செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம 6,00,000 பேர்ன்னு. அதுக்கு முன்னாடியே நெறைய பேர் வடகாசுக்கு ஓட்டுரிமை வாங்கிட்டான். ரேஷன் கார்டுல வாங்கி ரேஷன் கார்டுல அரிசி பருப்பு வாங்கிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த ஆட்சியோட லட்சணமும் எல்லாமே. ஆனா தமிழ்நாட்டுல தமிழனை மதிக்காம ஒருத்தவன் ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா இதை விட கேவலமா இருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தா நம்மளா தான் இருப்போம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழனை ஒரு முதலமைச்சர் ஆக்காத வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல வந்தவன் போனவன் எல்லா பேரும் அடிக்கத்தான் செய்வான். அதுவும் ஈரோட்டுல நம்ம ஈழத்தமிழர்களை ஒரு காவலர்கள் வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே, ஈரோட்டுல எவ்வளவு வடகான்ஸ் இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு போறாங்க, வீடு வாங்குறான், வாக்குரிமை வாங்குறான், ஓட்டுரிமை வாங்கி ரேஷன் கார்டு வாங்கி எல்லாம் பண்றான். ஆனா நம்ம ஈழத்தமிழர் ஒரு ஏதோ தீவிரவாதி போல ஒரு இதுக்குள்ள அடைச்சு வச்சு அவங்க அவ்வளவு சித்திரவதைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க தமிழர்கள். தமிழர்கள்னாவே இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆளுங்கட்சியில இருக்கிற அரசு சொல்லுது. ஆனா நான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறாம 200 ரூபா கொடுத்தா போதும், கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தா போதும்னு சொல்லி நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம என்னைக்கு மாறுறோமோ அன்னைக்கு தான் இந்த ஆட்சியில மாற்றம் வரும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த மாதிரி 1,00,000 பேர் வந்துட்டான்டா, இப்போ 1 கோடி பேர் வந்திருக்காண்டா, உனக்கு இருக்கிற இடம் தமிழ்நாடு ஒரே ஒரு நிலம் தான், அந்த நிலத்துலையும் உன்னையே ஓட விரட்டி விரட்டி அடிப்பான்னா அதே மாதிரி அடிச்சாங்க. அடிச்சும் கூட நம்மளுக்கு புத்தி வரல, ஒன்றும் வரல. அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்குற வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு போராட்டம். அதாவது ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராடினீங்களோ அதே மாதிரி இதுக்கும் தன்னெழுச்சியா போராட வேண்டியதானே. ஏன்னா இங்க நம்ம அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், எல்லா பேரும் ரத்த உறவுகளா இருக்கட்டும். நீங்க முத்திரையரா இருக்கட்டும், தேவரா இருக்கட்டும், கோனாரா இருக்கட்டும், பல்லரா இருக்கட்டும், பறையரா இருக்கட்டும், இன்னும் தமிழ் சாதி எத்தனையோ சாதிகள் இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கும்? சாதி வாரியா பிரிஞ்சு தான் கிடக்கும். ஆனா இதே வடகான்ஸ் எப்படி இருப்பான்? நீ பீகாரியா? பீகாரிக்கு தான் ஓட்டு போடுவான். மலையாளியா? மலையாளிக்கு தான் ஓட்டு போடுவான். அங்க போய் ஒரு தமிழனை நிப்பாட்டி மலையாளி வந்து ஓட்டு போடுனா ஓட்டு போட மாட்டான். ஆனா இங்க அப்படித்தான். நீங்க தெலுங்கு பேசுறீங்களா? சரி தமிழர்கள் நாங்க ஓட்டு போடுறோம்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்ம அதாவது ஒரு அறியாமை புரியாமையிலேயே நம்ம இருக்கோம். என்னைக்கு நம்ம தெளிவா ஆகி தமிழன் நிக்கிறியா? தமிழ்நாட்டுல தமிழனுக்கு தான் வேலை, தமிழ்நாட்டுல தமிழன் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லி என்னைக்கு நமக்கு தெளிவு வருதோ அன்னைக்கு தான் தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஆள முடியுமோ தவிர அண்ணன் வரைக்கும் தமிழன் ஆள முடியாது. நம்ம தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டா மட்டும்தான் ஈழத்தமிழர்களாகிய நம்ம ஈழ சொந்தங்கள் நம்மளோட ரத்த உறவுகளை நம்ம மீட்டெடுக்க முடியுங்க. தமிழ்நாட்டிலேயே அவன் அடைச்சு வச்சு சித்திரவதைப்படுற அளவுக்கு இந்த அரசு ஆக்கி இருக்கு. அந்த அளவு எப்படிங்க இது பண்ண முடியும்? நம்ம வடக்கன் சுதந்திரமா சுத்திட்டுறானே, அதே மாதிரி எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சுத்திட்டு என்னங்க பிரச்சனை? அவங்க என்ன பண்ணாங்க உங்களை? உண்மையிலேங்க இதெல்லாம் ரொம்ப மன வருத்தமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ் பேசுறோம் அப்படின்னா தமிழர்களாகிய நம்ம நாட்டுக்குள்ள நம்ம சுதந்திரமா இருக்க முடியலன்னா எங்கெங்க போய் சுதந்திரமா இருக்க முடியும்? நான் கேரளால போய் சுதந்திரமா பேச முடியுமா? இல்ல கர்நாடகாவில் போய் சுதந்திரமா பேச முடியுமா? என் தமிழை பேச முடியாதுல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள தானே தமிழை பேச முடியும். இதுக்குள்ளேயே என்னை விடாம நீ வெளியவே உள்ளே உட்கார வச்சு ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தேன்னா நான் எங்க போறது சொல்லுங்க? உண்மையிலே தமிழர்களாகிய நம்ம விழிக்கல அப்படின்னா இன்னும் இதுக்கு இப்பயே எங்களுக்கே எனக்கு இப்ப வயசு 27 ஆகுது. எங்களுக்கே இந்த நிலைமைனா எங்க புள்ள குட்டிக்குள்ள என்ன நிலைமை வரும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிக்கிற வரைக்கும் தாங்க நம்ம இங்க தமிழ்நாட்டுல நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா வந்தவன் போலவேனா ஆளத்தான் செய்வான்.